கில்லியன் அப்படிங்கிற ஒரு 7 வயது சிறுமி. வகுப்புல அவனால கொஞ்ச நேரத்துக்கு மேல கான்சென்ட்ரேஷன் பண்ணவே முடியறது இல்ல. எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு கிறுக்கறதும், வரையறதும் இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கா. இத கவனிச்சுட்டு இருந்த அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு நாள் அவங்க பேரண்ட்ட வர சொல்லி, "கில்லியனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்க மாட்டிருக்கு. அவள என்னங்கிறத நீங்க கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுங்கன்னு" சொல்றாங்க. இத கேட்டு அவங்க அம்மா அதே இடத்துல கதறி அழுகுறாங்க. அங்கிருந்து ஒரு சீனியர் டீச்சர் இத பார்த்துக்கிட்டு அவங்க சொல்றாங்க, "நம்மளே கில்லியன தனிமைப்படுத்தி நம்ம பார்ப்போம். அவளுக்கு என்ன டேலண்ட் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிப்போம்" அப்படின்னு சொல்றாங்க. அவள ஒரு ரூம்ல தனியா விட்டுட்டு எல்லாரும் வெளியில போறாங்க. அந்த ரூமுக்கு பக்கத்துல இருந்த ரூம்ல ஒரு மியூசிக் கேக்குது. அந்த மியூசிக்க கேட்டு கில்லியன் தன்ன அறியாம ஆடுறா. அவ்ளோ அழகா நளினத்தோடவும், வளைவுகளோடையும் ஆடுறத பார்த்துட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க கில்லியனுக்கு நடனத்துல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அப்படின்னு. அப்ப அவள கொண்டு போய் நடன கிளாஸ்ல சேர்த்துறாங்க. அந்த கிளாஸ்ல சேர்ந்து அவன் மிகப்பெரிய ஒரு நடன கலைஞர் ஆகுறா. 1981ல ஒரு டான்ஸ் அகாடமி ஆரம்பிச்சு இன்டர்நேஷனல் சர்டிபிகேட் வாங்கி சிறப்பா செயல்படுறா. அப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் வரல அப்படின்னா அந்த விஷயம் வராதனால எதுவுமே அவங்களுக்கு வராது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா எந்த குழந்தைனாலையும் எல்லாருனாலையும் நீச்சல பழக முடியாது. எல்லா குழந்தைகளும் ஓட்டப்பந்தயத்துல முன்னாடி வர முடியாது. சோ ஒரு குழந்தைக்கு இருக்கிற டேலண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஊக்குவிச்சோம் அப்படின்னா அந்த குழந்தைங்கனாலையும் முடியும் அப்படின்னு நம்ம செயல்படுத்த வைக்கலாம்.